வெல்கம் டு மை சேனல் மோமா வீடு. ஹோப் எல்லாரும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டில் இருந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி, ஹெல்தி, வெல்தியான லைஃப் கிடைக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நான் இன்ஷால்லா ப்ரே பண்ணிக்கிறேன். சரி வாங்க இன்றைக்கான விளாக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி காலையில் காஃபி டீக்கு பதிலாக கஷாயம் போட்டாச்சு. இது கஷாயம்னு சொல்கிறத விட ஒரு ஹெர்பல் டீன்னு சொல்லலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. முக்கியமாக இது எதுக்குன்னா, நம்ம உடம்புல பித்தம் அதிகமானனா தலை சுத்து, வாமிட் அந்த மாதிரிலாம் வரும். அதுக்கெலாம் இது ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும். சரி, இது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? ஒரு மிக்சி ஜாரில் 25 கிராம் பிளாக் கிரேப் சேர்த்துருக்குறேன். இதோட 2 கைப்பிடி முழு கொத்தமல்லி, 4 ஏலக்காய், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்து மிக்சியில் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 4 கிளாஸ் தண்ணி ஒரு பேனில் சேர்த்து கொதிக்க விட்டுருங்க. தண்ணி சூடானதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத அதோடு சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் ஸ்வீட்னஸ்க்காக 2 அச்சு வெல்லம் சேர்த்துருக்குறேன். நீங்கள் பவுடர் ஜாகரி கூட சேர்த்துக்கலாம். 4 கிளாஸ் தண்ணி ஒரு 2 கிளாஸ் தண்ணியாக வற்றணும். வற்றினதுக்கு அப்புறமா ஃபில்டர் பண்ணி குடிச்சிக்கலாம். இந்த கஷாயம் எங்கள் வீட்டில் கண்டிப்பாக 15 days ஒன்ஸ் போட்டு குடிச்சிருவோம். அந்த பித்தம் நல்லா நார்மலைஸ் ஆகிடும். வீட்டில் இட்லி மாவு காலியாகிட்டு நம்மளுக்கு தான் மாவு இல்லைன்னா பைத்தியமே பிடிச்சிருமே. அதனால் இன்றைக்கி காலையில் வேலையாக அந்த மாவு அரைக்கிறதுக்கு தான் எல்லாம் எடுத்து ஊற வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் நம்மளோட கஷாயமும் ரெடி ஆகிட்டு. ஸோ காலையில் இன்றைக்கி டீ காஃபிக்கு பதிலாக கஷாயம் குடித்தாச்சு. நாமெல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது அம்மா தலை நிறைய எண்ணெய் வச்சு விட்டு தலைவாரி விடுவாங்க. எதுவுமே சொல்ல மாட்டோம். பட் இப்போ உள்ள கிட்ஸ்லாம் ரொம்ப பிகு பண்ணுறாங்கங்க. எண்ணெய் வைக்கிறது என்னமோ பெரிய கொலக்குத்தம் மாதிரி நினைக்கிறாங்க. பாப்பாவுக்கு ஸ்கூல் டேஸில் எண்ணெய் தேய்க்கிறதுக்குள்ளே வீட்டில் ஒரு பெரிய போராட்டமே நடக்கும். இவளுக்கு மேலே இவங்க டேடி பாடுபடுத்திடுவாங்க. ஸோ இவங்களுக்காகவே தான் இந்த வாட்டிகா பிளாக் சீட் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறேன். இது க்ரீஸியாகவே இருக்காது, சுத்தமாக ஆயில் தேய்ச்ச மாதிரியே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கும். பட் இதில் ஒரு ட்ராபேக் என்னென்னா, இது அரப் கண்ட்ரீஸில் ஈஸியாக வாங்கிடலாம். பட் இந்தியாவில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆன்லைன்லேயுமே சில நேரம் தான் இந்த ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்கும். ஸோ எப்போலாம் அவைலபிள் இருக்குதோ அப்போ பார்த்து வாங்கிக்கிடுறது. கொஞ்சம் காஸ்ட்லியும் கூட. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த தேங்காய் மாவில் சீனி, பழம்லாம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ருந்தோம். என் ஹஸ்பண்ட்க்கு பழம் நிறைய சேர்க்கக்கூடாது. பட் எனக்கும் பாப்பாக்கும் நிறைய பழம் போட்டு பிசைஞ்சு சாப்பிடணும். அது ஒரு மாதிரி அந்த குளுகுளுன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அப்படி சாப்பிட்டா தான் எங்களுக்கு பிடிக்கும். ஸோ ஹஸ்பண்ட்க்கு ஒரே ஒரு பழம் போட்டு பிசைஞ்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு நாங்கள் நிறைய பழம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ருந்தோம். உங்கள் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட பிடிக்கும் இல்லை பிடிக்காது அப்படின்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த கிளைமேட்டுக்கு இந்த மழை, பனி அப்படின்னு பெய்யறதுனால இந்த செடிகள் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ரோஸ் செடியில் டெய்லியுமே ஒரு 3-4 பூ பூத்துட்டே இருக்குது. நிறைய மொட்டும் பிடிச்சிருக்குது. ரோட்டில் போய்கிட்டு இருந்த ஒருத்தவங்க இந்த செடியை பார்த்துட்டே போனாங்க. இந்த பூ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சான். நாளைக்கு எனக்கு ஆனிவர்சரி, கொஞ்சம் பறித்து தர முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக பறித்த பூ தான். மாஷால்லா, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இல்லை? இன்றைக்கி லஞ்சுக்கு பருப்பு குழம்பு செஞ்சுருந்தேன். இன்றைக்கின்னு இல்லைங்க, முக்கால்வாசி நாள் இந்த பருப்பு குழம்பு செஞ்சு தான் என் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப ஈஸி செய்கிறது. அதனால தான் ஒன்றும் இல்லை, துவரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணிக்கிடணும். அதோட மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, சீரகப்பொடி, அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு 2 விசில் வச்சு வேக விட்டுருங்க.
இந்த பருப்பு குழம்புக்கு வந்து நான்வெஜ்ஜில் ஏதாச்சும் ஃப்ரை செஞ்சு சாப்பிட்டா நல்லா ஆப்டாக இருக்கும். இன்றைக்கி கஷாயம் குடித்ததுனால வீட்டில் நான்வெஜ் வாங்க வேண்டான்னு சொன்னாங்க. நம்ம இன்றைக்கி வீட்டில் சொன்ன பேச்சு கேட்டோம். நான்வெஜ் சாப்பிடணுன்னு ரொம்ப டெம்ப்டாக இருந்தது. ஸோ வந்து எங்களுக்கு வந்து சிக்கன் வாங்கிட்டோம். மோமா வந்து வேண்டான்னு சொன்னதுனால அவங்களுக்கு வந்து வெண்டைக்காய் பொரியல் செஞ்சு கொடுத்துட்டேன். பருப்பு வெந்ததுக்கு அப்புறமா நல்லா மசிச்சுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிவிட்டு அப்புறம் தாளிப்பு கொடுத்துட வேண்டியதுதான். ரொம்ப ஈஸியான குழம்பு. பல நாள் அவசரத்துக்கு இது தாங்க எனக்கு கை கொடுத்துருக்கு. இந்த ஹாஃப் இயர்லி கிறிஸ்மஸ் ஹாலிடேஸில் நீங்கள் எங்கெல்லாம் வெக்கேஷனுக்கு போனீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நாங்கள் எங்கேயுமே போகலங்க. வீட்டில் லேட்டாக தூங்கி முழிச்சிட்டு நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் ஈவினிங்க்கு மேலே ஊருக்குள்ளே நல்ல ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு இப்படி தான் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா என்ஜாய் பண்ணணும். நிறைய பேர் வந்து ஊருக்கு அம்மா வீட்டுக்கு போயிருப்பீங்க. ரிட்டன் வரதுக்கு மனமே இருக்காது. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். கவலைப்படாதீங்க. அடுத்தால வந்து பொங்கல் ஹாலிடேஸ் வருது, அப்போ பார்த்துக்கலாம். சரியா? சமையல்லாம் முடிஞ்சது. இனி சாப்பிட வேண்டியது தான். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான லன்ச் மெனு தான், பட் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு அல்ஹம்துலில்லாஹ். ஒயிட் ரைஸ், பருப்பு குழம்பு, அப்புறம் சிக்கன் ஃப்ரை. நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கத்தையும் போட்டாச்சு. ஈவினிங் சும்மா ஒரு ரவுண்டு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நான் வந்து ஒரு பெரிய பர்ஃப்யூம் அடிக்ட்லாம் இல்லைங்க. ஸ்ட்ராங்காக யாராவது பர்ஃப்யூம் அடிச்சிருந்தா எனக்கு பயங்கரமாக தலைவலி வந்துடும். இப்போது ரீசன்ட் டைமாக வந்து இந்த லேடி குட் அப்படிங்கிற ஒரு பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப மைல்டாக இருக்குது. என்ன மாதிரி யாருக்காச்சும் தலைவலி ப்ராப்ளம் வரும் அப்படின்னா இந்த பர்ஃப்யூம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் இதை வந்து ஷேர் பண்ணுறேன். மற்றபடி எந்த ஷோ ஆஃபும் இல்லைங்க. அப்புறம் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் நிறைய பேர் அக்கா உங்களோட நேம் என்ன, உங்களுக்கு எந்த ஊர் அப்படின்னு ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. உங்கள் யாருக்கெல்லாம் என்னை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா நான் வந்து நெக்ஸ்ட் vlogல என்னை பற்றின டீட்டெயில்ஸை உங்களோட ஷேர் பண்ணுறேன். நாம் எங்கே போனாலும் இந்த கேஎஃப்சி வந்து கண்ணில் சிக்கிருங்க. அன்றைக்கும் அப்படி தான் போகிற வழியில் வந்து இந்த கேஎஃப்சியை பார்த்துட்டு சாப்பிடாம போனால் அது தெய்வ குத்தமாகிரும் அல்லவா. ஸோ வந்து நைட்டு வந்து டின்னரை வந்து 6 o'clockே இங்கே முடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டாச்சு. ஆல்ரெடி மதியம் சாப்பிட்டதே வந்து கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகாத மாதிரி தான் இருந்தது. அதுக்காக தான் மெயினாக வெளியிலே வந்தது. பட் பார்த்தாச்சு, சாப்பிடாம எப்படி போக, ஒன்ஸ் இன் அ வைல் தப்பில்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டாக இந்த ரைஸ் காம்போ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இது வரைக்கும் இந்த வீடியோவை உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கொஞ்சமாச்சும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ப்ளீஸ் அதுக்காக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.